எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் என்னென்னா, விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதில்லை. அரசாங்கத்தில் பார்த்தா பல்வேறு துறைகள் இருக்குது. அதை பற்றிலாம் அவர் முன்னக்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்காரா இல்லையாங்கிறது தான். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி தான் நான் வந்தேன். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டப்பட்டது 1999. அதாவது ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பிகெஸ்ட் பஸ் ஸ்டாண்டுன்னு அப்போ சொன்னாங்க. 99க்கு கட்டப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே கட்டினாங்க. இதே மாதிரி தான் கோயம்பேடு இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் பெருசு. இது கட்டினது வந்து கலைஞர். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட், அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்தது. அண்ணா பஸ் ஸ்டாண்டை ஷிஃப்ட் பண்ணி மாட்டுத்தாவணி கொண்டு வந்தாங்க. ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக ஆச்சுது. அப்போயே பேர் வச்சுருக்கலாம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ தான் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இல்லை, ஆனால் வைக்கலை, விட்டுட்டார். இன்றைக்கி எவனோ ஒருத்தன் வந்து அவர் பெற்ற பிள்ளைக்கு இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுன்னு. அது ஒரு சோகம் தான். இருந்தாலும் அதை சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னென்னா, மாட்டுத்தாவணி பக்கத்துலேயே டைடல் பார்க் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ டைடல் பார்க் கட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் பார்த்தா லெஃப்ட்டில் அந்த பூ மார்க்கெட்டுக்குன்னு ஒரு பில்டிங், பெரிய பில்டிங், அது கலைஞர் கட்டினது. தோட்டக்கலைத்துறை, அப்புறம் நிறைய துறைகள் இன்க்ளூட் பண்ணதெல்லாம் அங்கே இருக்குது. வேளாண்மை துறையெல்லாம் சேர்ந்த விற்பனை பொருட்கள்லாம் அங்கே இருக்குது. இப்போ நான் பண்ணுறாங்க. கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிட்கோக்குள்ளே போனீங்கன்னா இந்த முருங்கைக்காய் இருக்குல்ல, ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே சிட்கோக்குள்ளே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம்னு ஒன்று இருக்குது. கலைஞர் உமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ன்ட்டு, KWSTC. அப்புறம் அப்படி சுற்றி ரேஸ்கோர்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் ப்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி 43 துறைகள் இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தது. அதனுடைய சார்பு நிறுவனங்கள் நிறைய இருக்குது. தனிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா குவாசி கவர்மெண்ட் நிறைய இருக்குது. இப்போ TNSTC எல்லாம் பார்த்திங்கன்னா தனி. இதெல்லாம் ஒவ்வொரு துறைகள் கீழே வருது. ஸோ எனக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, இதை பற்றிலாம் விஜய்க்கு தெரியுமா, இல்லை இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அவங்க கட்சிக்காரங்க, அவங்களுக்குலாம் தெரியுமா? இது மாதிரி அதெல்லாம் யாருன்னா அதை போய் பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்காங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் விஜய் வந்து ஒரு தடவை ஒரு இதில் சொன்னார், நானே டேமுக்குள்ளே போய் கீழே போய் எப்படிலாம் பார்க்கணுங்கிற அறிவுலாம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எல்லாம் ஓகே தான். ஆனால் இது வரைக்கும் இந்த ஃபார்மான கவர்மெண்ட்லாம் அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த துறைகளை அந்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க. நீ இந்த அமைச்சர், நீ கல்வி அமைச்சர், நீ நிதி அமைச்சர், அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. கேபினெட்டே ஃபார்ம் பண்ணல. அவங்க அமைச்சர்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. தவிர்த்து என்ன அமைச்சர்னு இது வரைக்கும் தெரியல. இன்னொன்று என்ன நினச்சேன் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நடிகராக வேலை பார்த்தாரு மொதல். ஸோ இப்போ வந்து முதல்வராக இருக்கார். ஒரு கேரியர் ஷிஃப்ட்டு, வேறு வேலைக்கு போயிருக்கார் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுச்சு. ஆனால் இது அப்படி இல்லை. எப்படின்னா, இப்போ அவர் வேலை பார்க்கல. இப்போ தான் வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்கூலில் சேர்ந்து படிக்க போயிருக்காரு. இல்லைன்னா டீசெண்டாக சொல்லணும்னா ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறாருன்னு சொல்லிக்கலாம். இன்னும் அவர் கற்றுக்கவே இல்லை. இப்போ கற்றுக்கிட்டு என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கிறது எனக்கு பெரிய டவுட் இருக்குது. எலெக்ஷன் முன்னாடியே அந்த டவுட்லாம் இருந்தது. இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அவரோட நடவடிக்கைலாம் பார்க்குறதுக்கு.